வணக்கம் buddies, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா அதே சமயம் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பத்தி தான் டீப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா, நிஜமாவே இது ஒரு அன்பிலீவபிள் ஸ்டோரி தான். கரெக்ட். யூஷுவலா நம்ம காலையில எந்திரிக்கிறோம், நியூஸ் பார்க்குறோம், அப்படியே நம்ம வேலையை பார்க்க போயிடுறோம். ஆனா 22 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சரை டிசைட் பண்ற ஒரு நேஷனல் எக்ஸாம், அது நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சிம்பிள் வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா டோட்டல் சிஸ்டமும் கிராஷ் ஆகுதுன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுதான் இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்ம சோர்ஸ் மெட்டீரியல் அனலைஸ் பண்ணும்போது இது ஏதோ சாதாரணமா எக்ஸாம் ஹால்ல நடக்கிற காப்பி அடிக்கிற மேட்டர் கிடையாதுன்னு ரொம்ப தெளிவா புரியுது. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம பார்க்க போற மேட்டர் மே 2026ல நடந்த நீட் எக்ஸாம் லீக். இது வெறும் பேப்பரை திருடின கதை இல்ல. ஆமா, இது ஒரு வெல் ஆர்கனைஸ்ட் நெட்வொர்க் பண்ண வேலை. ஷேடோ சர்வர்ஸ், ஹைடெக் ஸ்கேனர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பக்காவா பிளான் பண்ண ஒரு ஹைடெக் டிஜிட்டல் ஹைஸ்ட். இதோட A to Z டீடைல்ஸை நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ல இருந்து ஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். கண்டிப்பா. ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். ஒரு சின்ன மெசேஜ் எப்படி இவ்ளோ பெரிய லீக்கை வெளியே கொண்டு வந்துச்சுன்னு முதல்ல பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த இன்சிடென்ட் ஆரம்பிச்ச இடத்த நாம கொஞ்சம் உற்று கவனிக்கணும். மே 2ஆம் தேதி 2026. ஓகே. கேரளாவுல MBBS படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ராஜஸ்தான்ல இருக்கிற சீக்கர் அப்படிங்கிற ஊர்ல ஒரு PG ஹாஸ்டல் வச்சிருக்க அவங்க அப்பாவுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஃபைல் அனுப்புறாரு. அந்த அப்பா தான் ஹாஸ்டல் ஓனரா? ஆமா. அந்த மெசேஜ்ல ரொம்ப கேஷுவலா ஒரு விஷயம் டைப் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது, சீக்கர்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட் இதை அனுப்புனா இதை நம்ம ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு கொடுங்க, இதுதான் நாளைக்கு நீட் பேப்பர்ல வரப்போற 300 கொஸ்டின்ஸ் அப்படின்னு அந்த பையன் அனுப்பியிருக்கான். அந்த நீட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாரு. அப்படியா? அப்புறம் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு சரி இதுல இருந்து எத்தனை கேள்விதான் வந்திருக்குன்னு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கோச்சிங் சென்டர் டீச்சர் கிட்ட போய் கிராஸ் செக் பண்றாரு. வாவ், அங்கதான் மாட்டிக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. அங்கதான் ஒரு பெரிய ஷாக்கு காத்துட்டு இருந்துச்சு. ரிசல்ட்ட பாத்தீங்கன்னா 90க்கு 90 பயாலஜி கொஸ்டின்ஸ் அப்படியே எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுது. வாட்? 90 கொஸ்டின்ஸும் அப்படியே வா? ஆமா, கெமிஸ்ட்ரியிலயும் 45க்கு 45 கொஸ்டின்ஸ் துளி கூட மாறாம மேட்ச் ஆகுது. மை காட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 180 கேள்விகள்ல 135 கேள்விகள் அந்த லீக் ஆன பேப்பர்ல அப்படியே இருந்துச்சு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா. இது பார்க்க எக்ஸாக்ட்டா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவில வர்ற கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு. கண்டிப்பா. ஒரு கமா கூட மாறாம 135 கொஸ்டின்ஸ் மேட்ச் ஆகுதுன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்களோட ஹிஸ்டரியிலேயே முதல் முறையா எக்ஸாமை கேன்சல் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. ஆமா, அது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் மூவ். சரி, 135 கொஸ்டின்ஸ் மேட்ச் ஆகுது, ஓகே. ஆனா ஆஃப்லைன்ல நடக்கிற ஒரு பேப்பர் பென் எக்ஸாம் அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ணிட முடியாது. யாரோ ஒருத்தர் எங்கேயோ அந்த பேப்பரை பிசிக்கலா கையில எடுத்துக்கணும். அந்த பிரீச் எங்க நடந்துச்சு? இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிய வருதுன்னா, மகாராஷ்டிராவில் இருக்கிற நாசிக் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு ஆத்தரைஸ்ட் பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து தான் இந்த பேப்பர் லீக் ஆயிருக்கு. ஓ, பிரிண்டிங் பிரஸ்ல இருந்தா? ஆனா வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ் அவங்க மொபைல் போன்ஸை யூஸ் பண்ணவே இல்ல. வெயிட், மொபைல் போன் இல்லாம எப்படி போட்டோ எடுத்தாங்க? ஏன்னா மொபைல்ல போட்டோ எடுத்தா ஜியோ டேகிங் மூலமாவோ இல்ல டிவைஸ் லாக்ஸ் மூலமாவோ ஈஸியா மாட்டிப்பாங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ டிடெக்ஷனை அவாய்ட் பண்ண அவங்க ஹை டெஃபினிஷன் போர்ட்டபிள் ஸ்கேனர் யூஸ் பண்ணிருக்காங்க. வெயிட், போர்ட்டபிள் ஸ்கேனர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிட்டாங்க, ஓகே. ஆனா ஸ்கேன் பண்ண ஃபைலை எப்படி அனுப்புனாங்க? நார்மல் இன்டர்நெட் யூஸ் பண்ணி அனுப்புனா கண்டிப்பா IP அட்ரஸ் ட்ராக் ஆகுமே. கரெக்டான கேள்வி. அதனால தான் இவங்க சாதாரண இன்டர்நெட் கனெக்ஷனை யூஸ் பண்ணல. நாசிக் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல ஒரு ஷேடோ சர்வர் செட்டப் பண்ணிருக்காங்க. ஷேடோ சர்வர்னா? ஷேடோ சர்வர்னா என்னன்னா, மார்க்கெட்ல இருக்கிற எந்த ஒரு மானிட்டரிங் சிஸ்டம்ஸும் இவங்களோட டேட்டா டிரான்ஸ்ஃபரை ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு மறைமுகமா உருவாக்கப்படுற ஒரு பிரைவேட் நெட்வொர்க். பேசிக்கா சொல்லணும்னா, திருடின பணத்தை எடுத்துக்கிட்டு டோல் பூத், CCTV கேமரா இருக்கிற மெயின் ஹைவேல போறதுக்கு பதிலா நாசிக்ல இருந்து குர்காம் வரைக்கும் யாருக்கும் தெரியாம ஒரு அண்டர் கிரவுண்ட் டன்னல் தூண்டி அது வழியா இந்த ஃபைலை கடத்திருக்காங்க. பர்ஃபெக்ட் அனாலஜி. அந்த டன்னல் ஒன்னு இருக்கிறதே வெளியே யாருக்கும் தெரியாது. கவனிங்க கைஸ், ஒரு எக்ஸாம் பேப்பரை திருட ஷேடோ சர்வர்லாம் செட்டப் பண்ணிருக்காங்கன்னா இது எவ்வளவு பெரிய கிரைம் சிண்டிகேட்டா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அதான் உண்மை. நாசிக்ல சுபம் கேர்னார் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இந்த கொஸ்டின் பேப்பரோட பிசிக்கல் காப்பியை 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறான். ஜஸ்ட் 1 லட்சமா? ஆமா. ஆனா அது அப்படியே ஒரு சாஃப்ட் காப்பியா மாத்தி குர்கான்ல 15 லட்சம் ரூபாய்க்கு விக்கிறான். Here is where it gets really interesting. பிரைசிங்க பாத்தீங்களா? 1 லட்சத்துல ஸ்டார்ட் ஆகி 15 லட்சத்துக்கு போயிருக்கு. அது மட்டும் இல்ல, குர்கான்ல இந்த பேப்பரை வாங்கின டாக்டர் அப்படியே ஒரிஜினல் பேப்பரை வித்தா கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா விஷயம் லீக் ஆகி மாட்டிப்போன்னு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. என்ன பிளான் அது? அவர் பண்ணதுதான் சப்ளை செயின்லயே ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ்.
ஒரிஜினல் நீட் பேப்பர்ல இருக்கிற 135 கேள்விகளை மட்டும் எடுத்துட்டு அது கூட சம்பந்தமே இல்லாத வேற ஒரு 275 கேள்விகளை மிக்ஸ் பண்ணிடுறாரு. ஓஹோ, டோட்டலா 410 கொஸ்டின்ஸ் இருக்கிற ஒரு ஃபேக் பேப்பரை ரெடி பண்றாரு. எக்ஸாக்ட்லி. இத ஒரு ஹேண்ட் ரிட்டன் கெஸ் பேப்பர் அப்படிங்கிற பேர்ல மார்க்கெட்ல இறக்குறாரு. என்ன ஒரு கிரிமினல் பிரெயின்! அப்போ வாங்குற ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒரிஜினல் பேப்பரா இல்ல ஏதோ கோச்சிங் சென்டர்ல கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸானு கன்ஃபியூஸ் ஆயிடும். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது, அதே சமயம் காசும் பார்க்கணும். கரெக்ட். இந்த பிளானை வச்சுட்டு ஏப்ரல் 26ஆம் தேதி, அதாவது எக்ஸாம்க்கு கரெக்டா ஒரு வாரம் முன்னாடி, ராஜஸ்தான்ல ஜாம்வா ராம்கர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பிவால் பிரதர்ஸ் மாம்கிலால் அப்புறம் தினேஷ் கிட்ட இத 30 லட்சம் ரூபாய்க்கு விக்கிறாரு அந்த குர்கான் டாக்டர். 30 லட்சமா? ஆமா. அவங்க ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள்ள இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சீக்கரை சேர்ந்த ஒரு ஏஜென்ட் ராகேஷ் அப்படிங்கிறவங்க கிட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு விக்கிறாங்க. ஓ, பல பேருக்கு பிரிச்சு விக்கிறாங்க. ஆமா. அந்த ராகேஷ் ஒட்டுமொத்தமா சுமார் 700 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்றான். அதுல ஒருத்தன் கைக்கு போனதுதான் நாம முதல்ல பேசின அந்த வாட்ஸ்அப் மெசேஜ். அப்பப்பா, பிரைசிங் எப்படி மாறுது பாருங்க. 1 லட்சத்துல ஆரம்பிச்சு 30 லட்சம் வரைக்கும் பிசினஸ் போயிருக்கு. நாசிக்ல ஆரம்பிச்சு குர்கான் போய் அங்கிருந்து ராஜஸ்தான் வந்து ஃபைனலா 700 ஸ்டூடெண்ட்ஸ் கைக்கு பேப்பர் போச்சுன்னா கண்டிப்பா மேட்டர் வெளியே வரும். கண்டிப்பா. அந்த சீக்கிரப்பா பேப்பரை கன்ஃபார்ம் பண்ண உடனே நேரா உத்தியோகநகர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆனா அத்தாரிட்டிஸ் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கறது தான் இங்க பிக்கெஸ்ட் சிஸ்டம் ஃபெயிலியர். ஆமா. போலீஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? எவிடன்ஸ் கையில இருந்தும் வதந்திய பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவரை துரத்தி விட்டுடுறாங்க. சீரியஸ்லி? ஆமா. அதனால அவர் டைரக்டா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிய, அதாவது NTA-வ கான்டாக்ட் பண்றாரு. அப்போ அது ஆக்ஷன் எடுத்தாங்களா? NTA அங்கிருந்து சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கு தகவல் தராங்க. IP-ல இருந்து ராஜஸ்தான் போலீஸ்க்கு அலர்ட் போகுது. அப்புறம் அங்கிருந்து ஸ்டேட் ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் குரூப், அதாவது SOG இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. அப்படா, ஒரு வழியா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருச்சு. SOG உள்ள வந்ததும் விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த கெஸ் பேப்பர் வந்த வாட்ஸ்அப் மெசேஜை செக் பண்ணும்போது அதுல ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ் அப்படின்னு காட்டுது. அப்படின்னா எக்ஸாமுக்கு ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் முன்னாடியே இந்த பேப்பர் லீக் ஆகி நெட்வொர்க்குள்ள சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. கரெக்ட். இவ்ளோ பெரிய தப்பு நடந்தும் NTA என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? If we connect this to the bigger picture, இங்க தான் NTA-வோட அந்த டினையல் மோடு நமக்கு அப்பட்டமா தெரியுது. NTA-வோட டைரக்டர் ஜெனரல் அபிஷேக் சிங் என்ன சொல்றாருன்னா, ஃபுல் பேப்பரும் லீக் ஆகல, ஜஸ்ட் ஒரு PDF தான் சர்க்குலேட் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. வாட்? ஆமா. 180 கேள்விகள்ல 135 கேள்விகள் தான் மேட்ச் ஆச்சு. அதனால இத முழுமையான லீக்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி இருக்குன்னா, வீட்ல பாதி பொருள் திருடப்பட்டுடுச்சு, ஆனா ஃபுல் வீடும் திருடப்படல, அதனால இங்க திருட்டே நடக்கல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதே லாஜிக் தான். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஒரு மார்க் குறைஞ்சாலே ஆயிரக்கணக்கான ரேங்க் பின்னாடி போயிடும். அப்படி இருக்கும்போது 135 கேள்விகள் முன்னாடியே தெரிஞ்சா அது எவ்வளவு பெரிய அன்ஃபேர் அட்வான்டேஜ். அதான் மக்கள் NTA-வை நேஷனல் டேம்பரிங் ஏஜென்சி அப்படின்னு கலாய்க்கிறாங்க. உண்மையாவே இது ரொம்ப பிஸாரான ஒரு லாஜிக் தான். ஒரு சிஸ்டம் தன்னோட தப்ப ஒத்துக்க தயங்குறது தான் இங்க பெரிய பிரச்சனை. கரெக்ட். சரி, இப்போ ஒரு மாசம் முன்னாடியே இவ்ளோ பெரிய லீக்க பிளான் பண்ண அந்த பிவால் பிரதர்ஸ் யாருன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாமா? எஸ், இங்க நாம கிளியரா ஒரு விஷயத்த சொல்லிடணும் கைஸ். நாம எந்த பொலிட்டிக்கல் வியூவையும் சப்போர்ட் பண்ணல, யாரையும் என்டார்ஸ் பண்ணல. ஆமா, நம்ம சோர்ஸ்ல இருக்கிறத தான் சொல்றோம். லெஃப்ட் ரைட் அப்படின்னு எந்த சைடு நாம எடுக்கல. ஆனா சோர்ஸ் மெட்டீரியல் இருக்கிற ஃபேக்ட்ஸை அப்படியே நியூட்ரலா ரிப்போர்ட் பண்றோம். அந்த பிவால் பிரதர்ஸ்ல ஒருத்தரான தினேஷ் பிவால் BJP யூத் விங்கோட ஜிலா மந்திரி ஜெய்ப்பூர் தேஹாத் மெம்பரா இருக்காரு. ஓகே. இதுல ராஜஸ்தான் எஜுகேஷன் மினிஸ்டர் மதன் திலாவர் கூட எடுத்த போட்டோஸ் இருக்கு. எலெக்ஷன் கேம்பெயின்ல ஓட்டு கேட்கிற வீடியோஸ் கூட இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, போட்டோஸ் இருக்கிறத வச்சு மட்டுமே ஒருத்தர குற்றவாளி நம்ம முடிவு பண்ணிட முடியாது. பாலிடிக்ஸ்ல நிறைய பேரோட போட்டோஸ் எடுப்பாங்க. கரெக்ட், அது சகஜம்தான். ஆனா இதுல இருக்கிற பிக்கெஸ்ட் ரெட் ஃபிளாக் அவங்களோட டைம்லைன். இந்த பிவால் பிரதர்ஸ்க்கு ஒரு மாசம் முன்னாடியே இந்த வருஷம் நீட் பேப்பர் லீக் ஆகும்னு தெரிஞ்சிருக்கு. அது எப்படி? அது மட்டும் இல்ல, போன வருஷம் இவங்க ஃபேமிலில இருந்து 4 பசங்க நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்காங்க. வாவ், தட்ஸ் a statistical anomaly. ஒரு ஃபேமிலியில 4 பேரு கிளியர் பண்றது, அதுவும் பேப்பர் லீக் பண்ற நெட்வொர்க்ல இருக்கிறவங்க வீட்ல நடக்குதுன்னா இது பெரிய கோயின்சிடென்ஸா இருக்க வாய்ப்பு கம்மி. எக்ஸாக்ட்லி. இதற்கிடையிலே இன்னொரு பக்கம் ஒரு ப்ளேம் கேம் நடக்குதுல்ல, ஒருத்தங்க மாத்தி ஒருத்தங்க குறை சொல்லிக்கிறாங்க. ஆமா, ராஜஸ்தான் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, லீக்கோட எபிசென்டர் ராஜஸ்தான் இல்ல,
பேப்பர் மகாராஷ்டிராவோட நாசிக்ல இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ நாசிக் போலீஸ் என்ன சொல்றாங்க? நாசிக் டிசிபி என்ன சொல்றாருன்னா, நாசிக்ல பேப்பரே பிரிண்ட் ஆகல, இங்கிருந்து லீக் ஆச்சுன்றது வெறும் வதந்தி அப்படின்னு மறுக்கிறாரு. சூப்பர். ஒரு ஸ்டேட் போலீஸ் இன்னொரு ஸ்டேட் மேல பழிய போடுறாங்க. இந்த அரசியல், ஷேடோ சர்வர்ஸ், கெஸ்ட் பேப்பர்ஸ் இது எல்லாத்துக்கும் நடுவுல நிஜமாவே பாதிக்கப்பட்ட அந்த 22 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை என்ன? அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். என்டிஏ வேணும்னா நாங்க ரீஎக்ஸாம் வைப்போம், அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப ஃபீஸ் கட்ட தேவையில்லைன்னு சொல்லலாம். ஆனா ஒரு எக்ஸாம்காக பசங்க தூக்கத்தை விட்டு, சோஷியல் லைஃபை விட்டு பல வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த மென்டல், எமோஷனல் அப்புறம் ஃபைனான்ஷியல் காஸ்ட்டை யாரு காம்பன்சேட் பண்ணுவான்? அது யாராலையும் முடியாது. நீங்க 2024ல நடந்த நீட் லீக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, அப்பவும் பெரிய இஷ்யூ ஆச்சுல்ல. அப்பவும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்தாங்க. 67 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 720க்கு 720 மார்க்ஸ் வந்துச்சு. வாட்? 67 பேருக்கா? ஆமா. அப்போ எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்த தர்மேந்திர பிரதான் ரிப்போர்ட்டர்ஸ் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம ஓடினாரு. இதெல்லாம் பார்க்கும்போது சிஸ்டம் இன்னமும் மாறல, எந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்மும் நடக்கல அப்படிங்கிறது தான் அப்பட்டமான உண்மை. So what does this all mean for you? நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பேரண்டா இருந்தாலும் சரி, இவ்ளோ ஃப்ரெஜைலான, ஈஸியா ஹேக் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் கையில உங்களோட 100% எதிர்காலத்தையும் ஒப்படைக்கிறது எவ்ளோ பெரிய ரிஸ்க் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கரெக்ட். சிஸ்டம் எப்ப வேணாலும் கிராஷ் ஆகலாம், ஆனா உங்க லைஃப் கிராஷ் ஆகக்கூடாது. எக்ஸாக்ட்லி. எக்ஸாம்ங்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதி தான். சக்சஸ் பின்னாடி ஓடாம எக்ஸலன்ஸ் பின்னாடி ஓடுங்க. எப்போதுமே உங்க லைஃப்ல ஒரு பிளான் பி அல்லது பிளான் சி கண்டிப்பா இருக்கணும். அதான் உண்மை. மெடிக்கல் எக்ஸாம் அப்படிங்கிற மெயின் டோர் இந்த மாதிரி கரப்ஷனால லாக் ஆயிருக்கும்போது நமக்கான சைட் டோர்ஸ் எங்க இருக்குன்னு நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆமா. அதுக்காகவே நம்ம சோர்ஸ்ல ஒரு பிராக்டிக்கலான விஷயத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க. 100 கரியர்ஸ் PDF கைடு. இதோட விலை ஜஸ்ட் 9 ரூபாய் தான். ஆமா. இந்த கைட்ல டேட்டா சயின்ஸ், UI UX டிசைன், சஸ்டெயினபிலிட்டி, கண்டென்ட் கிரியேஷன், ஸ்போர்ட்ஸ் அனலிட்டிக்ஸ்னு ஏகப்பட்ட புது ஆப்ஷன்ஸை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. நிஜமாவே இது ஒரு நல்ல ரிசோர்ஸ் தான். டாக்டர், இன்ஜினியர் மட்டும்தான் படிப்போன்னு இன்னைக்கு இல்ல. உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை நோக்கி போறதுக்கான ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இது இருக்கும். ரைட். ஒரு எக்ஸாம் உங்களோட லைஃபை முடிவு பண்ணிராது கைஸ். உலகம் ரொம்ப பெருசு. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே இந்த சிஸ்டமை நம்ம கேள்வி கேட்காம விட முடியாது. கண்டிப்பா. This raises an important question. சொல்லுங்க. ஹை-டெக் ஷேடோ சர்வர்ஸ், ஹை-டெஃப் ஸ்கேனர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஆஃப்லைன்ல நடக்கிற பேப்பர் அண்ட் பென் எக்ஸாம்ஸையே இவ்ளோ ஈஸியா ஹேக் பண்றாங்கன்னா, or any of our traditional testing methods truly secure anymore? செம கேள்வி. 21ஆம் நூற்றாண்டுல ஏஐயும் டிஜிட்டல் டெக்னாலஜியும் உச்சகட்டத்துல இருக்கிற இந்த காலத்துல இன்னமும் நம்ம பழமையான பேப்பர் மெத்தட வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட மெரிட்டை டெஸ்ட் பண்றது கரெக்ட் தானே? கண்டிப்பா. நாம எல்லாரும் உட்கார்ந்து யோசிக்க வேண்டிய விஷயம் இது. 21st செஞ்சுரியில சிஸ்டம் இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கிறது தான் இந்த மாதிரி கிரைம்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுக்குது. இத பத்தி நீங்களும் கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாருங்க. ஆமா, திங்க் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய ஷாக்கிங்கான ஆனா ரொம்ப முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம். இந்த டீப் டிஸ்கஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். பை பட்டீஸ், கீப் லேர்னிங், கீப் கொஸ்டினிங். சந்திக்கலாம்.